குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எயித்து ஸ்டாண்டர்ட்ல ஃபோர்த் லெசன் லாஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் மட்டும் பண்ணியிருந்தேன். லைஃப் மேத்தமேட்டிக்ஸ், வாழ்வியல் கணிதம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். இன் ஜென்ரலா நம்ம வந்து வாழ்வியல் கணிதம் லைஃப் மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து எது எதெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கறது லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன பண்ணியிருந்தோம் நம்ம? அதாவது பர்சன்டேஜ். நம்ம வந்து ஒரு அமௌண்ட் சேர்த்து வைக்கிறோம். நமக்கு தீபாவளி, பொங்கல், பர்த்டே அந்த மாதிரி எல்லா செலிப்ரேஷன்ஸ்க்கும் தாத்தா பாட்டி இருக்காங்க, மாமா அத்தை இருக்காங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நமக்கு காசெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், உண்டியல் வச்சு சேர்த்து வைப்போமா? ஸோ நம்ம வீட்டில் சேர்த்து வச்சோம்னா அந்த காசு இப்போ நீங்கள் இன்னைக்கு 50 ரூபா போட்டு வச்சீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தாலும் அந்த 50 ரூபா அப்படியே இருக்கும். உண்டியலை வந்து ஓப்பன் பண்ணலை அப்படின்னா, பண்ணி செலவு பண்ணிட்டீங்கன்னா இருக்காது. பட் வந்து இதே அந்த பைசாவை நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 50 ரூபான்னு இன்னைக்கு நீங்க போடுறது வந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து 60 ரூபாயா வந்து நிற்கலாம், 55 ரூபாயா வந்து நிற்கலாம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அது மாறும். ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? அதுல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டூ டைப்ஸ் இருக்கு. ஸோ பர்சன்டேஜ் கால்குலேஷன்னா என்ன? ஜென்ரலா பர்சன்டேஜ் வந்து நம்ம வாங்கக்கூடிய மார்க்குக்கு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றது எப்படின்னு தான் நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும், இவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸ் பர்சன்டேஜ், ஒய் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜை எப்படி கால்குலேட் பண்றாங்க, எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் அதை அப்ளை பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த தள்ளுபடி அப்படிங்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த தள்ளுபடி இடத்துல எல்லாம் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆடி தள்ளுபடி 50% டிஸ்கவுண்ட், 70% டிஸ்கவுண்ட். இனி அடுத்தது தீபாவளி வருது, தீபாவளிக்கு வந்து கிராக்கர்ஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் போடுவாங்க, பட்டாசு எல்லாம் டிஸ்கவுண்ட் போடுவாங்க இல்லையா? ஸோ அங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பெருசா பர்சன்டேஜ் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அந்த அமௌண்ட் என்னன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க. 80%, 50% அப்படின்னு இப்படி ஒரு சிம்பிளால உங்களுக்கு வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. அமௌண்ட் வந்து 2000 ரூபாய் குறைக்கப்படும், 1000 ரூபாய் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து நொட்டேஷன்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ எப்படி அதை கால்குலேட் பண்றாங்க? சரி, நான் 2000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்குறேன், 50% அப்படின்னா 2000 இன்டூ 50/100 அப்படின்னு போட்டா கேன்சல் பண்ணி எனக்கு பேலன்ஸ் என்ன அமௌண்ட் காட்டுதோ அதை தான் நான் கட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியணும். உங்களுக்கு இப்ப வரைக்கும் அது தெரியாது. அந்த கான்செப்ட், தெரியாத கான்செப்ட் தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? சரி, பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்த்துட்டு அப்புறம் பாடத்துக்கு போலாம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். டூ ஃப்ராக்ஸ் இன் மில்க், பாலில் விழுந்த தவளைகள் அப்படின்னு ஒரு கதை. Two frogs fell into a bucket of milk. One gave up and sank. The second frog kept kicking his legs continuously without stopping. His fast churning turned the milk into solid butter, allowing him to step up and jump out safely. ரெண்டு தவளை இருக்கு. ரெண்டு தவளை என்ன பண்ணுச்சுன்னா பால்ல விழுந்துருது. சோ அதுல ஒண்ணு வந்து நம்பிக்கை இழந்து வந்து அந்த பால்ல மூழ்கி போயிடுச்சு. ஆனா இன்னொரு தவளை என்ன பண்ணிதுன்னா அதனுடைய முயற்சியை வந்து கைவிடாம அதோடைய காலை வச்சு அடிச்சு அடிச்சு வந்து அதனுடைய இதை வந்து மேல வரணுங்கிற முயற்சியை வந்து கைவிடவே இல்லை. அப்ப அந்த பாலை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பால் கெட்டியா வெண்ணையா மாற ஆரம்பிச்சோன்னே அந்த வெண்ணெய் மேல ஏறி உட்காந்து அந்த தவளை வந்து குதிச்சு வெளில வந்துருச்சு. இதே வந்து இன்னொரு தவளை வந்து மூழ்கி இறந்து போயிடுச்சு. ஸோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கண்டினியூஸ் எஃபர்ட் டர்ன்ஸ் அப்டக்கிள்ஸ் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ விடாமுயற்சியும் தடையும் தடையும் வந்து ஒரு இதை வந்து முயற்சியை வந்து வாய்ப்பா மாற்றி கொடுக்கும். ஸோ நம்ம எப்பவுமே வந்து தடைய பத்தி யோசிக்கவே கூடாது. அதுல இருந்து ஒரு வாய்ப்பு எவ்வாறு உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம திங்க் பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சரி, இப்ப பாடத்துக்கு போயிடலாமா? லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததினுடைய அப்படியே ஒரு தொடர்ச்சி தான். அதை பார்த்துட்டே தான் இது போக போறீங்க. பர்சன்டேஜ், சதவீதம். இந்த பாடத்துல இந்த லைஃப் மேத்தமேட்டிக்ஸ் லெசன்ல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சதவீதம், பர்சன்டேஜ். ஓகேவா? பர்சன்டேஜ் த கிரேட் கம்பாரிசன் டூல். ஸோ 40க்கு 38 வாங்கியிருக்காங்க, 50க்கு 48 வாங்கியிருக்காங்க. இதை டைரக்டா நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. 100க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அவங்க இந்த விச் ஒன் இஸ் த குட் மார்க் அப்படிங்கிறது நம்ம கம்பேர் பண்ண முடியும். இஸ் 38 அவுட் ஆஃப் 40 இஸ் பெட்டர் or 48 out of 50 is better? You can compare different totals directly, but percentage makes it possible.
ஸோ நம்ம வந்து 40க்கு 38 வாங்கினது வந்து நல்ல மார்க்கா, 50க்கு 48 வாங்கினது நல்ல மார்க்கான்னு என்ன பண்ண முடியும்? 100க்கு கன்வெர்ட் பண்ணாதான் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஸ்டோரி எல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம். நந்தா ரோட் 3 மேக்ஸ் டெஸ்ட் ஈச் அவுட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் டோட்டல். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 38 அவுட் ஆஃப் 40, டெஸ்ட் 2ல 27 அவுட் ஆஃப் 30, தேர்ட் டெஸ்ட்ல 48 அவுட் ஆஃப் 50 எடுத்திருக்காரு. இன் விச் டெஸ்ட் டிட் ஹி டூ பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூ கேன் டைரக்ட்லி கம்பேர். நீங்க வந்து நம்பர்ஸை டைரக்டா கம்பேர் பண்ணலாம். 38, 27, 48 இருந்தா. ஆனா அதனுடைய அவுட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் டோட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரே டோட்டலா இருந்ததுன்னா இப்ப 50க்கு 27, 50க்கு 38, 50க்கு 48 இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா 48 தான் பெஸ்ட் மார்க்னு நீங்க சொல்லுவீங்க. பட் இங்க என்னன்னா 30க்கு எழுதியிருக்கான், 40க்கு எழுதியிருக்கான், 50க்கு எழுதியிருக்கான். சோ அப்ப எதுல எடுத்தது பெஸ்ட் மார்க் தெரியாது. அப்ப என்ன பண்ணும்? 100க்கு கன்வெர்ட் பண்ணும். 38/40 into 100 போட்டீங்கன்னா பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும். ஸோ அப்போ கால்குலேட் பண்ணும்போது தேர்ட் டெஸ்ட்ல எடுத்ததான் ரொம்ப குட் மார்க்னு சொல்றாங்க. அது கீழே இப்போ நம்ம சிமுலேட்டர்ல பார்ப்போம். சரியா? லாஸ்ட் கிளாஸே நான் அந்த சிமுலேஷன் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். Now it's clear Nanda did best test 3, 96%. That's the power of percentage. Comparing different measures in common language out of 100. சரி, ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ்னா என்ன? 100க்கு என்று பொருள். பெர்சென்ட் அப்படின்னா per 100. So percentage means per 100. That percentage symbol represents that value. Okay va? So fraction இருந்ததுன்னா multiply by 100, decimal இருந்தாலும் multiply by 100. எந்த ஒரு வேல்யூவா இருந்தாலும் உங்களுக்கு பெர்சன்டேஜ்க்கு மாத்தணும்னா that number multiplied by 100 தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு 0.5252 வந்து பெர்சன்டேஜா மாத்தினா 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 52.52% அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஃபிராக்ஷன் ஆகட்டும், டெசிமல் ஆகட்டும், இந்த ரெண்டுல எந்த வேல்யூவா இருந்தாலும் அதை பெர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா யூ ஷுட் மல்டிப்ளை தட் நம்பர் பை 100. ஓகே, கிளியர்? எஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்? வேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் பெர்சன்டேஜ் இன் வேர்ட் ப்ராப்ளம். ஸோ வந்து percentage is used in 4 main ways in word problem. ஒரு தொகையின் சதவீத மதிப்பை காணுதல் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் நம்பர் டிவைடட் பை 100 இன்டு நம்பர். 1400 மாணவர்களில் 420 பேர் பெண்கள்னு சொல்லிட்டாங்க. ஆண்களின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? 1400ல 420 கழிச்சிடுங்க. கழிச்சிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறவங்க தான் வந்து 980 தான் பாய்ஸ்ன்னு நமக்கு தெரியும். ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது எனக்கு பெர்சன்டேஜ்ல கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு வந்து நீ வந்து கழிச்ச ஆன்சர் சொல்ல வேண்டாம், நீ பெர்சன்டேஜ்ல கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரி, அப்ப பெர்சன்டேஜ்ல கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? 980 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 980 பாய்ஸ் டிவைடட் பை டோட்டல் 1400 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ 100% மல்டிப்ளை பண்ணுங்க. 2 சைஃபர் 2 சைஃபர் கேன்சல் ஆயிடும். இங்க 980/14 இருக்கும். 7 2 14, 4 2 8, 9 2 18, 0 7 7 7 7 49, 70%. ஓகே, சோ எப்படி இங்க கால்குலேஷன் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காக தான் நான் இங்க போர்டுல போட்டு காமிச்சேன். திருப்பி ஒரு தடவை சொல்லணுமா? ஓகே, ரிப்பீட் பண்றேன் ஒன் மோர் டைம். 980ங்கிறது டோட்டல் 1400ல கேர்ள்ஸோட கவுண்ட கழிச்சது போக வரது 980. 1400 அப்படிங்கிறது டோட்டல் ஸ்ட்ரென்த் இன்டூ 100%. 2 சைஃபர் 2 சைஃபர் கேன்சல் பண்ணிட்டீங்க. 980/14 இருக்கு. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 7 2s are 14, 4 2s are 8, பேலன்ஸ் 1, 9 2s are 18, 0 7 1s are 7, 7 7s are 49, ஒரு பக்கத்துல 0 இருக்கு. So that is equal to 70%. Is it clear? ஓகே, சோ ஒரு நம்பரோட தொகையின் சதவீத மதிப்பை காண்கள். ரெண்டாவது விஷயம் என்னன்னா சதவீதம் தெரிந்து முழு தொகையை காணுதல். சோ அதாவது எக்ஸின் 30% 150 அப்படின்னா எக்ஸினுடைய மதிப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா டோட்டல் வேல்யூவை கொடுத்துட்டு எனக்கு அதை பெர்சன்டேஜ்ல ஆன்சரை கொடுங்கன்னு கேட்டாங்க. அது டைப் 1. டைப் 2 பாத்தீங்கன்னா எனக்கு பெர்சன்டேஜ் தெரியும், ஆனா வந்து அதனுடைய ஹோல் நம்பர் என்னன்னு தெரியாது. அதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் ரெண்டாவது வெரைட்டி. ஸோ ரெண்டாவது வெரைட்டில என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸோட ஏதோ ஒரு நம்பர் எக்ஸுங்கிறதோட 30% தான் 150ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30%ங்கிறது 30 டிவைடட் பை 100ன்னு எழுதலாம். இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 divided by 100, சாரி 150 into 100. இது வந்து இங்க டிவைடர்ல இருக்கிறது, அங்க மல்டிப்ளிகேஷன்
போயிடும். 150 into 100 divided by 30. 0 0 cancel பண்ணிக்கோங்க. 3 3 3 15. ஸோ 50 into 10 x is equal to 500. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மதிப்பு தெரியலையோ அந்த மதிப்பை பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கிறத 30 divided by 100 தெரியாத மதிப்பை எக்ஸோ ஒய்யோ ஜெட்டோ எடுத்துக்கோங்க. தெரிஞ்ச மதிப்பு கூட ஈக்குவேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஒரு தொகையை மற்றொன்றின் சதவீதமாக மாற்றி எழுதுதல். 3வது டைப். ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூவோட பெர்சன்டேஜா மாத்தி எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் என்ன சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாள்ல 24 hours. 10 divided by 24 into 100 போட்டீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது தெரியும். இது என்ன கான்செப்ட்னா ஒரு தொகையை மற்றொன்றின் சதவீதமாக எழுதுதல். ஓகேவா? a/by into 100 அப்படிங்கிற ஃபார்மேட். அடுத்தது சதவீத அதிகரிப்பு அல்லது குறைவு, மாற்றம் அல்லது அசல் மதிப்பு இன்டு 100. சரி, ஒரு காரினுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 3 லட்சத்துல இருந்து 2 லட்சமா குறைஞ்சுது. ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, அதாவது நீங்க வாங்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமா இருக்கட்டும், நம்ம கட்டக்கூடிய வீடா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய நம்ம வாங்கி அடுத்த நாள் நீங்க ஜுவல்லு கூட இன்னைக்கு வாங்கி நாளைக்கு கொண்டு போனீங்கன்னா அது பழசு தான். நம்மள கடைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது பழசு. நீங்க நேத்து வாங்குங்க இல்ல 10 வருஷம் முன்னாடி வாங்குங்க, அந்த பொருள் வந்து நம்ம கையில வீட்டுக்கு கொண்டு வந்து யூஸ் பண்ணியாச்சுன்னா தட் இஸ் கால் பழையது. ஸோ அப்ப அந்த பழசு அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு டிப்ரிசியேஷன் வேல்யூன்னு போட்டிருப்பாங்க. என்னதான் நீங்க வந்து நேத்திக்கு வாங்கின காரை இன்னைக்கு கொண்டு போய் கடையில சேலுக்கு கொடுத்தாலும், நேத்திக்கு 40 லட்சம் போட்டு ஒரு கார் வாங்கியிருக்கீங்கன்னா இன்னைக்கு அதை வந்து 20 லட்சத்துக்கு தான் எடுத்துப்பான். ஏன்னா ஒரு டிப்ரிசியேஷன் வேல்யூன்னு ஒன்று போடுவான். ஸோ அந்த டிப்ரிசியேஷன் வேல்யூங்கிறது ஒரு ஒரு ஐட்டம்ஸ்க்கும் ஒரு ஒரு பெர்சன்டேஜ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின கார் 2 லட்சம் ரூபாய்க்கு தான் இப்போ போகுது. ஆனா எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மியாச்சுன்னு தெரியல, அதை நீங்க வந்து பெர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 3 lakhs minus 2 lakhs is equal to டிக்ரீஸ் ஆனது எவ்வளோ 1 lakh இல்லையா? 1 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஸோ பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா? 1 லட்சம் divided by total value 3 லட்சம் into 100. ஓகே, சைஃபர் சைஃபர் கேன்சல் ஆயிடும். 1/3 into 100 அப்படின்னீங்கன்னா 33.33% அப்படிங்கிறது தான் இதனுடைய மொத்த மதிப்பு. ஓகேவா? இது பெர்சன்டேஜ் கால்குலேஷன்ல டோட்டல் 4 டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் இன்னொரு தடவை சொல்றேன். ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, வேல்யூ ஆன்சர் அதுல இருந்து கிடைக்கும். அந்த கிடைச்ச ஆன்சரை சதவீதத்துல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்டூ 100%ன்னு போடணும். ரெண்டாவது விஷயம் வந்து ஏதோ ஒரு நம்பரோட பெர்சன்டேஜ் இது, ஆனா அந்த நம்பர் என்னன்னு தெரியாதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த என்ன பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை டிவைடட் பை 100ல எழுதி தெரிஞ்ச மதிப்போட ஈக்குவேட் பண்ணணும். மூணாவது விஷயம், ஒரு தொகையை மற்றொன்றின் சதவீதமாக மாற்றுதல் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 2 வேல்யூமே தெரியும், ஆனா அதை பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது விஷயம், ஒரு பொருள் வாங்கி விற்கும் போது டிப்ரிஷியேட் ஆகும், அதனுடைய மதிப்பு குறையும். ஸோ அந்த டிக்ரீஸ் ஆகிற வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இது 4 மெத்தட் ஃபார் பர்சன்டேஜ் இன் வேர்ட் ப்ராப்ளம்ஸ். இஸ் இட் கிளியர்? சரி, இப்பதான் என்ன பண்றோம்னா எங்க வந்திருக்கோம்னா பர்சன்டேஜ் மல்டி டூல் அப்படிங்கிற சிமுலேட்டருக்கு வந்திருக்கோம். சரி, நம்ம பார்த்த கணக்குகளை தான் இங்க போடுறோம். 30% 500 அப்படிங்கிற நம்பர், இது என்ன ஆன்சர்? 30% of 500 is 150. So 30 divided by 100 into 500. cancel பண்ணீங்க அப்படின்னா 150 is the answer. அடுத்தது find the whole value. ரெண்டாவது டைப் பார்த்தோமா? அதாவது எனக்கு ஏதோ ஒரு நம்பரோட 30%, அதனுடைய மதிப்பு 150ன்னு வருது, அது எந்த நம்பர்? ஸோ 30/100 into x is equal to 150. அதுதான் அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். மூணாவது சிமுலேட்டர் a as percentage of b.
ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதுல 10 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் வேலை பார்த்திருக்காங்க? இது எல்லாமே மேல எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். அசல் மதிப்பு வந்து 3 லட்சம் ரூபா, ஆனா கழிக்கிறது 2 லட்சம் ரூபா. ஸோ 3ல 2 கழிச்சிங்கன்னா 1 லட்சம் ரூபா. அப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கு? ஓகேவா? இது 4மே இந்த சிமுலேட்டர்ல நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இதுல நீங்க மதிப்பை மாற்றி பார்க்கலாம் தாராளமாக. உங்களால மதிப்பை மாத்தி பார்த்து பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ இந்த பாடத்துல இந்த எக்ஸசைஸ்க்கான இதுல வந்து இவ்வளவுதான். பின்னங்களையும் தசம எண்களையும் சதவீதமாக மாற்ற முடியும். கன்வெர்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ் டு பெர்சன்டேஜ் அண்ட் வைஸ் வர்சா ரெண்டுமே நம்மளால பண்ண முடியும். ஒரு தொகையின் குறிப்பிட்ட சதவீத மதிப்பை காண முடியும். Find the given percentage of a number. Find the whole quantity given a percentage and its value. சதவீதம் தெரிந்தால் முழு தொகையையும் கண்டறிய முடியும். ஒரு தொகையை மற்றொரு தொகையின் சதவீதமாக எழுத முடியும் மற்றும் சதவீத அதிகரிப்பு அல்லது குறைவை கணக்கிட முடியும். Express one quantity as a percentage of another and calculate percentage increase or decrease. So confidently solve every question in exercise 4.1. பார்த்துலாமா? இப்போ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இதை பார்த்துட்டு நம்ம இந்த டிஸ்கஷனுக்கு வரலாம் 5 கேள்விகளுக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்ததுக்கு அப்புறம் வரலாம். சரி, இப்போ இது வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்லயே பார்த்துட்டோம். எக்ஸின் 30% 150 எனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படிங்கிறது எங்க பார்த்தோம்? சிமுலேட்டர்ல பார்த்தோம். ஸோ என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? 30 divided by 100 into x is equal to 150 அப்படின்னு போடுவீங்களா? கரெக்டா? இதானே நீங்க இப்ப பண்ணீங்க. சோ நீங்க ஆன்சர் சொல்லுங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு நான் ஆன்சர் காட்டுவேன். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். கரெக்டா? ரெண்டாவது கொஸ்டின் பாக்குறீங்களா? 2 நிமிடங்கள் என்பது 1 மணி நேரத்தில் டேஷ் சதவீதம். 2 minutes is dash percentage of an hour. 1 மணி நேரத்தில் எத்தனை நிமிடங்கள் உள்ளது? 1 மணி நேரத்தில் எத்தனை நிமிடங்கள் உள்ளது? 60 இல்லையா? அப்போ 2 நிமிஷம் அப்படிங்கிறது 60ல எவ்வளவு பர்சன்டேஜ்? 1 hour is equal to 60 minutes. 2 divided by 60 into 100. So அப்போ 200 divided by 60. அப்ப அதனுடைய ஆன்சர் என்ன வரும்? 3.33%. கரெக்டா? ரெண்டாவது மாடல் வேர்ட் ப்ராப்ளம்ல ரெண்டாவது மாடல் ஹவர்ஸ் வச்சு கால்குலேட் பண்றது. ஓகே, மூணாவது கொஸ்டின். X percentage of x is equal to 25, then x is equal to what? So ஏதோ ஒரு நம்பரோட x percentage வந்து 25னா x என்ன? சோ அந்த நம்பரும் தெரியல, பர்சன்டேஜும் தெரியல, ஆனா ஆன்சர் மட்டும் தெரிஞ்சிருச்சு. எப்படி இதை கால்குலேட் பண்றது? x divided by 100 into x is equal to 25. அப்ப x into x, x squared divided x squared 25 into 100 2500. இப்போ x ஓட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2500 எடுத்தீங்கன்னா x ஓட வேல்யூ என்ன? 50. ஸோ 50% ஆஃப் x ஆஃப் சாரி 5% ஆஃப் the x percentage of x வந்து 50 equal to 25. ஓகேவா? ஸோ x ஓட வேல்யூ என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. x னுடைய மதிப்பு 50. பர்சன்டேஜ் கேட்கல, x என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 50. ஓகேவா? கிளியரா? x percentage of x is equal to 25ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நமக்கு நம்பரும் தெரியாது, சதவீதமும் தெரியாது இந்த இடத்துல. இப்போ என்ன பண்றோம்? x percentage வந்து x by 100. இப்போ இந்த இடத்துல ஏதோ 30%னா 30/100ன்னு போடுவீங்க.
ஆனா இங்க எக்ஸ் பர்சன்டேஜ்னு இருக்கிறதுனால எக்ஸ் பை 100ன்னு போடுறீங்க. இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. அப்ப இந்த எக்ஸும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். இந்த கீழே இருக்கிற 100 ஆப்போசிட் சைட்ல போச்சுன்னா 2500. 25 into 100 is equal to 2500 ஆயிடும். So x squared is equal to 2500 அப்படின்னா x is equal to square root of 2500. So square root of 2500 வேல்யூ என்ன? 50. So இப்போ x னுடைய மதிப்பு என்ன? 50. கிளியரா? எஸ். அடுத்த கேள்வி, 1400 மாணவர்களில் 420 பெண்கள், ஆண்களின் சதவீதம் என்ன? 1400 420 கழிச்சீங்கன்னா 980. 980 by 1400 into 100% போடணுமா? சோ எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 70%. கரெக்டா? சோ இதை நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். நம்மளோட சிமுலேஷன் ப்ராப்ளம்லயே இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? கால்குலேட் பண்ணிட்டோம். இஸ் இட் ரைட்? எஸ். 0.5252 is equal to dash percentage. டெசிமல பர்சன்டேஜா மாத்தணும்னாலும் 100ஆல மல்டிப்ளை பண்ணும். ஃபிராக்ஷனை பர்சன்டேஜா மாத்தணும்னாலும் 100ஆல மல்டிப்ளை பண்ணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அப்ப இது என்ன பண்ணுவீங்க? 0.5252 இன்டூ 100ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. கரெக்டா? எஸ். அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ்? 52.52%. கரெக்டா? So any number convert any decimal number converted to percentage na multiply by 100, any fraction converted to percentage na multiply by 100. This is the rule. So அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த decimal 100 ஆல multiply பண்றோம். பண்ணோம்னா 52.2. ஏன்னா ரெண்டு 0 இருக்கு. சோ ரெண்டு புள்ளி தள்ளி வச்சிட்டீங்கன்னா 52.52. ஓகேவா? எஸ். சதவீத மொழியில் எழுதுக. பாதி கேக் குழந்தைகளுக்கு பகிரப்பட்டது. Rewrite using percentage language. 1/2 of the cake is distributed to the children. So 1/2, 1.5, 1/2 பாதி கேக். இங்கிலீஷ்ல 1/2 கொடுத்திருக்காங்க, தமிழ்ல பாதி கேக் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப half தான் சரியா? அரை இன்டூ 100. சோ அப்ப வந்து half cake 100 இந்த 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 50% of the cake is distributed to the children. எவ்வளவு கேக் குழந்தைங்களுக்கு கொடுத்திருக்கோம்? 50% கேக் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம். எஸ். அபர்ணா ஒரு போட்டியில் 10க்கு 7.5 புள்ளிகள் பெற்றார். எப்படி எழுதுவோம்? அபர்ணா வந்து ஒரு புள்ளியில 7.5 டெசிமல்ல இருக்கு. சோ அப்ப 7.5 டிவைட் 75. Aparna scored 75% in the competition. Correcta? Is it right? Yes. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நேர்முக தேர்வில் 3 பேரில் 2 பேர் மட்டுமே தேர்வாவார்கள். சோ 3ல 2 into 100 போட்டீங்கன்னா 66.67%. ஒரு கார், இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கரெக்டா? சோ 3 லட்சத்துல 2 லட்சத்தை கழிச்சீங்கன்னா 1 லட்சம். 1 லட்சத்துக்கு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணீங்கன்னா 33%. ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? ஒரு நாள்ல எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கு? 24 ஹவர்ஸ் இல்லையா? ஸோ 24 ஹவர்ஸ்ல 10 ஹவர்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு போட்டிருக்காங்க? 10 by 24 into 100. கரெக்டா? ஸோ 10 by 24 into 100 is 41.67%. ஸோ 350 PQ. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம இந்த டாபிக் பார்க்கல. ஸோ அதனால இது போனஸ் தான் கொடுத்தாங்க. இப்ப குவிஸுக்கு போயிடலாம். ஓகேவா? ஓகே. சதவீதம் என்பது என்ற சொல்லின் பொருள். The word percentage means per 1000 per 100 per 10 per 1. Per 100. Very good. Super. Percent comes from Latin percentum meaning per 100. Correct. 0.75 சதவீதமாக மாற்றினால் என்ன கிடைக்கும்? 0.75 into 100. 75% 7.5%. 75 7.5 சொல்லுங்க.
சரி, ஒருத்தங்க 7.5 சொல்றீங்க, ஒருத்தங்க 75 சொல்றீங்க. பாத்துருவோமா? சரி, 75 தான் வரும். கரெக்டா? ஏன்னா வந்து இங்க ஒரு 2 0 இருக்கு. இங்க ஒரு புள்ளி தள்ளி வச்சீங்கன்னா 75%. ஓகேவா? இஸ் இட் கிளியர்? அடுத்தது 3வது கேள்வி. எக்ஸின் 20% இஸ் ஈக்குவல் டு 40. 20/100 இன்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ 20/100 வந்து ஆப்போசிட் சைட் போகும்போது மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ 40 இன்டு 100 400. ஸோ இங்க வந்து என்னாச்சு 20 இருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? நான் இப்ப ஹிண்ட்டும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. என்ன வரும்? 20/100 இன்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 போடுவீங்க. கரெக்டா? எந்த கொஸ்டின் உங்களுக்கு காட்டலாம் இப்போ? நம்ம சிமுலேட்டருக்கே போலாமா? 20 40 இதானே 20/100 into x is equal to 40. So x is equal to 40 into 100 400 divided by 20. So இங்க அந்த ஆன்சர் இருக்கா? Yes, 200. Very good. நான் ஹிண்ட் ஆல்ரெடி கொடுத்தேன் உங்களுக்கு. சரி, 5ஐ 20இன் சதவீதமாக எழுதினால் எவ்வளவு சதவீதம் எழுதலாம்? 25%. 5 வந்து 20யோட பர்சன்டேஜா எழுதுனீங்கன்னா 5/20 into 100. ஓகேவா? அப்படிதான் கால்குலேட் பண்ணும். ஓகே. ஓகே, ஒரு பொருளின் விலை 200 இருந்து 250 உயர்ந்தால் எவ்வளவு சதவீதம் உயர்ந்திருக்கு? இன்க்ரீஸ் வேல்யூ. திஸ் இஸ் நாட் அ டிக்ரீஸ். டிக்ரீஸ் வந்து லாஸ்ட் பார்த்தோம். இது வந்து இன்க்ரீஸ் வேல்யூ. ஸோ இன்க்ரீஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 5% உயர்ந்திருக்குன்னு ஒரு ஆள் சொல்றாங்க. கரெக்டான்னு பார்ப்போமா? இல்ல, 25%. இன்க்ரீஸ் 50. 50 ரூபாய் உயர்ந்திருக்கு. அப்போ 50/200. 200ல இருந்து 250 உயர்ந்தது வந்து 50 ரூபாய். ஸோ 50/200 இன்டு 100 போட்டீங்கன்னா 25%. ஓகேவா? இப்ப இந்த சதவீதம்ங்கிற கால்குலேஷன் பார்ட் வந்து கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, இப்ப நம்ம டிக்டேஷன் வேர்ட்ஸ் பாத்திரலாமா? சரி, ஒரு வேர்டா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பர்சன்டேஜ், சதவீதம். பர்சன்டேஜ், சதவீதம். டிக்ரீஸ், இரண்டாவது வார்த்தை டிக்ரீஸ், குறைதல். டிக்ரீஸ், குறைதல். மூன்றாவது வார்த்தை இன்க்ரீஸ், அதிகரித்தல். மூன்றாவது வார்த்தை இன்க்ரீஸ், அதிகரித்தல். நான்காவது வார்த்தை ஃபிராக்ஷன்ஸ், பின்னம். ஃபிராக்ஷன்ஸ், பின்னம். ஐந்தாவது வார்த்தை டெசிமல்ஸ், தசமம். டெசிமல்ஸ், தசமம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் பர்சன்டேஜ், ரெண்டாவது வேர்ட் டிக்ரீஸ், மூணாவது வேர்ட் இன்க்ரீஸ், நாலாவது வேர்ட் ஃபிராக்ஷன்ஸ், அஞ்சாவது வேர்ட் டெசிமல்ஸ். 5 வார்த்தை எழுதிட்டீங்களா? சரி, இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லலாம். டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.